ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பட் எல்லோரும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுறீங்க. ஸோ கமெண்ட்ஸ், இன்னும் வியூஸ்லாம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவை எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து ஒரு பட்ஜெட் டேங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு பவுல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எதுக்கு பவுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளான்டட் அக்வேரியம் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பிளான்டட் அக்வேரியம் எப்படி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். மினிமம் 1 feet டேங்க்கே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5K கிட்ட வந்து, அதாவது அந்த ஏஸ்தட்டிக் லைனில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பட்ஜெட் ஆகும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். நேச்சுரல் செட்டப் பண்ணலாம். பட் நேச்சுரல் செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் ரிஸ்க் ஃபேக்டரும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு டைம் டேக்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு வந்து அது ஈஸியாக நம்ம வந்து அக்வயர் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் 5000 ரூபாவாச்சும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இது வந்து இப்போ நான் உங்களுக்கு எதுக்கு இந்த வீடியோவே எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு பவுல் ரெடி பண்ணுறேன். இதில் வந்து பெஸ்ட் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணலாம், எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம். இதோட மொத்த பட்ஜெட்டே ஒரு 1000க்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே இதை அஃபோர்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மெயின் வீடியோவே, இந்த வீடியோட நோக்கமே அதுக்கு தான். இது வந்து நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ இருக்கிறதே இப்போ நிறைய பேர் பவுல் வச்சுருப்பாங்க. பட் இவ்வளோ சிம்பிளாக ஈஸி மெயின்டெனன்ஸாக எப்படி உங்களுக்கு கொண்டு போகிறதுன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் தான் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வந்து பிளான்டட் அக்வேரியம் இருக்குல்ல, ரொம்ப வேஸ்ட் டெக்னாலஜி அது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஃபர்ட் எடுத்து போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்லையும் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக வந்து பவுல் ரெடி பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு கொஞ்சம் சாண்ட் போடுவாங்க, இல்லை ஸ்டோன் போடுவாங்க, இல்லை ஸ்கேப்பிங் ஏதாச்சும் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு பிளான்ட் ஒன்று வச்சுருவாங்க, அப்படியே மீனை தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து ஒரு சீசனிங்கே பண்ண மாட்டாங்க. அதை ப்ராப்பராக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கல்ச்சரிங்கே பண்ண மாட்டாங்க. அப்படியே எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அது வந்து உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். பட் இது வந்து அது வந்து ஒரு தப்பான மெத்தடு. அது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சீசனிங் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு மெயின்டைன் பண்ணுறது ஒரு 6 மாதத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு நேச்சுரல் ஒரு பீஸ் அப்படியே வந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுதான் மெயினே. நம்ம ரெடி பண்ணுறதுக்கே அதுதான் ஒரு அர்த்தம் கொடுக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவோம். இந்த ஆஃபீஸ்லலாம் மெயினாக இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஆஃபீஸில் சில ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு ப்ராசஸ். அது வந்து ஃபிஷ்ஷுக்கு இரிட்டேட் ஆகும், லாங் சர்வைவல் வராது. அப்படியே அடுத்தடுத்து பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெயினாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் வந்து இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதோட பெஸ்ட்டாக வந்து சூப்பராக ஒரு ஸ்கேப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாண்ட் போடுறோம். நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் சாண்ட் தான் போட்டிருக்கேன். அதாவது ஒயிட் கலர் காஸ்மெட்டிக் சாண்ட் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இதில் வந்து வாட்டர் வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா. இது ஆக்சுவலாக 2 liters தான். இப்போ அதுலேயே நான் வந்து இந்த சாண்டு ஸ்கேப் போட்டேன் அப்படின்னா இது 1.25 லிட்டர் கூட வரல. 1 லிட்டர் தான் வந்துச்சு இந்த தண்ணியே. ஸோ 1 லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து மேனேஜ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் சாண்டு வந்து போட முடியாது. இப்போ நம்ம பெரிய பெரிய டேங்க் செட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து சாண்ட் போட முடியாது. ஏன்னா சாண்ட் போட்டிங்கன்னா அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் அதுக்கப்புறம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி வால்யூம் கம்மினால ஈஸியாக வந்து தண்ணி வந்து ஒரு பொல்யூட்டோ இல்லைனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதை வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் ஆயிரும், அந்த பேராமீட்டர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதில் வந்து நம்ம நேச்சுரல் சாண்ட் போட முடியாது. ஸோ அதனால் காஸ்மெட்டிக் சாண்ட் எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபில்ட்ரேஷன் வைஸ் எல்லாமே நல்லா நடக்கும். ஆனால் அதில் வந்து இந்த வாட்டர் பேராமீட்டர்ஸ் எதுவுமே வந்து அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகாது. அதுதான் இந்த சாண்டுக்கான ரீசன். அதுக்கப்புறம் இந்த ராக்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து
பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு டிசைனாக இருக்கும். அந்த ஒயிட் கலருக்கு நல்லா டிசைனாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஆல்கே ஃபார்ம் ஆச்சுன்னா தான் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிம்ஸ் போட முடியும். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் வந்து ஒரு ஒரு ஹைட்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரிம்ஸுக்கு வந்து ஹைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் தான் அது ப்ரீட் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக நம்ம ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதோட இடுக்கு குகை மாதிரி வச்சு எல்லாமே வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன், சுற்றி காட்டும்போது உங்களுக்கே தெரியும். இதுதான் இதோட மெயின் ரீசன். இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிஃப்ட்வுட் வைக்கல. ட்ரிஃப்ட்வுட் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரிஃப்ட்வுட் வந்து டேன் ஆகும். டேன் ஆகும்போது வாட்டரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டேன் ஆகும். அதோட பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது, வேல்யூ இருக்குது. ஏன்னா ட்ரிஃப்ட்வுட் வந்து பெரிய பெரிய டேங்க்கில் வைக்கிறதுக்கும் சின்ன டேங்க்கில் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டு, அதாவது ட்ரிஃப்ட்வுட்லாம் இந்த 1.25 லிட்டர் தண்ணி வச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு அதோட கலர்லாம் மாறுறதுக்கு. இது நான் வந்து இதில் தண்ணி மாற்ற போகிறதே இல்லை. ஏன்னா இந்த தண்ணி வந்து சீசனான வாட்டரு. நான் டாப் அப் மட்டும் தான் பண்ணுவேன். அதுதான் இதில் ஒரு சேலஞ்சு. இப்போது யூஸ்வலாக வந்து பவுல் வச்சுருங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்டரை வந்து டெய்லியாக 2 நாளுக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க, திருப்பி ஊற்றுவாங்க. அதில் உள்ள வந்து ஃபிஷ்ஷஸோ ஸ்ட்ரிம்ஸோ ஸ்னெயில்ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸ் அப்புறம் நீங்கள் போட்டிருக்க ஸ்ட்ரிம்ஸோ எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்படி அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர் செட்டப் கொடுத்துட்டோன்னா இந்த பவுலை வந்து நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். இது வந்து ஸ்ட்ரிம்ஸுக்கு தான் அப்படி பண்ணணும், ஃபிஷ்ஷுக்கு தான் அப்படி பண்ணணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. சைஸ் வரை தான். இப்போ நீங்கள் இதே ஃபிஷ் போகிறீங்கன்னா இதோட பெரிய பவுல், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இதோட பெரிய பவுல், அவ்வளோதான். பட் மேட்ரு எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் ப்ராப்பராக சீசன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து இருக்கிறதுங்க எல்லாமே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அதை பார்க்கறது சூப்பராக இருக்கும். ஒரு நேச்சுரல் பீஸை நம்ம கையில் வச்சிருக்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெயின் கோலே வந்து அதுதான். இந்த வீடியோட நோக்கமே அதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சாண்ட் எதுக்காக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த ராக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிம்ஸ் போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிம்ஸ் வந்து லோ மெயின்டெனன்ஸ். இதே இது வந்து இந்த பவுலில் வந்து ஒரு பீட்டா ஃபிஷ் போட முடியாது. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பீட்டா வந்து குட்டி குட்டி கப் மாதிரி இருக்கிற பவுலெலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட முடியாது. ஸ்ட்ரிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ். இதில் வந்து 2 பேர் ஆஃப் ஸ்ட்ரிம்ஸ் போட்டிருக்கேன், ரெட் செரி ஸ்ட்ரிம்ஸ் போட்டிருக்கேன். எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து லோ மெயின்டெனன்ஸு ப்ளஸ் இதில் வந்து இந்த ராக்ஸில் அதுக்கப்புறம் வந்து அந்த லக்கி பேம்பூ ஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்கே அதெல்லாம் இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக அது இது பண்ணுறது தான் போட்டேன். இது 2 பேர் போதுமானா போதும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்ட்ரிம்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும். இது நம்ம வந்து பழைய டேங்க் பாருங்கள், இது வந்து 4 பேர் தான் விட்டேன். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோதான். நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ ரியாலிட்டியாக போகிறோமோ அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இதில் 2 பேர் வந்து அந்த ஃபுல்லாக அந்த கிராஸ் நடுவில் வந்து எல்லாமே இருந்து சாப்பிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன கான்செப்ட் பண்ண போகிறோம் புரிஞ்சிங்கன்னா நீங்கள் இதோட பெஸ்ட்டாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த லீவ்ஸ்லாம் வந்து எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் மேலே ஆயிடுச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மேட்ரு. ஸோ இன்னும் அடுத்து வந்து சில முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கீப் அப் பண்ண வேண்டியது, அதெல்லாம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த லக்கி பேம்பு வந்து ஒரு பஞ்சாக வச்சுருக்கேன். பஞ்சாக உங்களுக்கு வந்து பஞ்சாக பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நான் வந்து நிறைய கேப்ஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த கார்னரிங், அந்த ரவுண்ட் கார்னரிங்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் உள்ளே வந்து ஒரு 3 பைப்ஸ் வச்சுருக்கேன். அந்த பைப்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏரை கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படி தான். இந்த கேப்பில் வந்து இதே இது வந்து நீங்கள் ஃபுல்லாக அடைச்சி வச்சிட்டிங்கனாலும் ரிஸ்க் அதிகம். ஏன்னா உள்ளே வந்து அப்புறம் ஏர் கான்டாக்டே இல்லாமல் இருக்கும், அது வந்து தப்பாயிடும். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி இந்த சைடு இருக்கும். அதாவது இது வந்து அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மில் உள்ள பிரான்ச்சஸ் தான் சப்போர்ட்டில் தான் நிற்குது. நான் வேறு எந்த சப்போர்ட்டும் இது கொடுக்கல. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு நெட்டு மாதிரி போட்டு அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது தேவைன்னா நீங்கள் எடுத்துடலாம். இப்போ எடுத்தோடனே பாருங்கள் எல்லா ஸ்டெம்ஸும் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இந்த மெத்தடில் ஒரு ஹேங்கிங் மெத்தடில் தான் இது தொங்க வச்சுருக்கேன் நான். இது கூட நான் போக போக என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது இந்த ஸ்பாயிலான பேம்பூ ஸ்டிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சமாக எடுத்துருவேன். இது வரைக்கும் எதுவுமே நடந்து பக்காவாக இருக்குது. எதுவுமே எல்லோ ஆகலை, எல்லாமே நல்லா க்ரீனாக தான் இருக்குது. ஸோ இது வந்து அப்படி நம்ம ப்ராசஸ் கரெக்டாக பண்ணாலும் எல்லாமே நல்லா நடக்கும். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கடையில் வந்து நீங்கள் வந்து லக்கி பேம்பு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக 1 or 2 ஸ்டெம்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லோவாக இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணணும். அதில் வந்து ஒரு ஜெல் போடுவாங்க. அதாவது இப்போ ஒரு ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும். அதெல்லாம் பக்காவாக எடுத்துடணும். வெளியே எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கணும். சரி, இந்த மாதிரிங்களா இதே மாதிரி கூட நீங்கள் சென்டராக அது மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி கூட நீங்கள் லக்கி பேம்பு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல மெத்தடு, காற்றும் நிறைய போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனால நான் இப்படியே வச்சுருக்கேன். பட் இது வந்து எனக்கு சக்ஸஸ் தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் நான் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுதான், நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து அதை ப்ராப்பராக ஒரு நல்ல வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக, அதாவது கண்டாமினேட்டட் வாட்டர்லாம் அதனால் பஞ்சாக போடுவாங்க, எங்கேருந்து எப்படி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து நம்ம அக்வேரியம் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணோம், நார்மல் வாட்டர்லேயே ஃப்ரெஷ் வாட்டர்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு
உங்கள் டேங்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு கல்ச்சர்டு டேங்காக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். நல்லா இருக்கும், லைஃப் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா எப்படி அது தெரியும் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரிம்ஸோ உங்கள் ஃபிஷ்ஷஸோ அதில் வந்து அஃபெக்ட் ஆகிறது உங்களுக்கு உங்களால் பார்க்க முடியும். இதில் இன்னொரு மெயின் விஷயம் அப்படின்னா வாட்டர் குவாலிட்டி. நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாமே செட் பண்ணி, அதாவது ஸ்கேப்பிங் வந்து சாண்டு, ஸ்டோன்ஸு, ட்ரிஃப்ட் வுட் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வாட்டர் நீங்கள் டாப் அப் பண்ணீங்க இல்லையா, ஸோ வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஆட் பண்ணணும். நான் பெனிஃபிஷியல் பாக்டீரியாக்கெலாம் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ எல்லாமே ஒரு வாட்டி ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். நம்மளோட வீடியோஸ் பார்க்குறதே அதுதான். உங்களுக்கு வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பக்காவாக ஒரு பிளான்ட் அக்வேரியம் போடுறது தான் நம்ம கான்செப்டே. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ உங்கள் ஆல்ரெடி நல்ல சீசனான டேங்க் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியோ இல்லை ஒரு கப் தண்ணியோ எடுத்து இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா வித்தின் 2 to 3 days உங்கள் டேங்க் வந்து சும்மா கண்ணாடி மாதிரி ஆகிடும். உங்கள் பவுல் வந்து கண்ணாடி மாதிரி ஆகிடும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு லாங் ரனில் எடுத்துகிட்டு போகலாம். இதே இது நீங்கள் வந்து தண்ணியை மாற்றிட்டு தண்ணி மட்டும் மாற்றினா போதுனா நீங்கள் மாற்றிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதுக்கே வந்து தண்ணி அதிகமாக செலவாகும். நீங்கள் RO வாட்டர் போகிறீங்கனாலும் அது எவ்வளோ செலவாகணும் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தடு. இது நீங்கள் வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். இல்லை பெருசாக ரொம்ப டெக்னிக்லாம் சொல்லலை. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லாங் ரனில் உங்களுக்கு அப்படியே இருக்கும், எந்த பெனிஃபிட் இருக்காது. சப்போஸ் இதில் வந்து எக்ஸஸ் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, ஏன்னா பேராமீட்டர்ஸ், ஏன்னா ஷ்ரிம்புக்கு வந்து பேராமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பிளான்ட் வச்சுருக்கோம். அது லக்கி பேம்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸான இருக்கிற நைட்ரேட் அதெல்லாம் ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து பிளான்ட்ஸுக்கு போய்டும். பிளான்ட் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பஞ்சாக வச்சுருக்கோம். இது போக நான் வந்து இதை ஆல்டர்னேட் பண்ண ஸ்டியர் பண்ணுறதுக்கு நான் வந்து பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுவேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெயின் கான்செப்டே. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டே பை டேயில் வந்து அந்த ராக்ஸில் எல்லாத்துலேயும் பெபிள்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்கே ஃபார்ம் ஆகும். இந்த ஆல்கே ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிம்ஸ் அப்படியே ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை ப்ரீட் பண்ணும். ஸோ இதிலே வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் காட்டுறேன் எப்படி வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து எப்படி ப்ரீட் ஆகுது பாருங்கள், எவ்வளோ ப்ரீட் ஆகுது அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் போடுறேன். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம போடுறோம். திரும்ப நான் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் இது மாதிரி நிறைய பவுல்ஸ், அப்புறம் பீட்டா பீஸ் பவுல்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட்டில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இந்த ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரூட்ஸ்லாம் வந்து எதுக்கு நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நிறைய பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நல்ல க்ரோத் இருக்கும் நல்லா. ஏன்னா திரும்ப வந்து அது ஃபார்ம் ஆகும். அந்த ரூட்ஸை வந்து திருப்பி வளர்க்கறதுக்கு பிளான்ட்ஸ் கொஞ்சம் அப்படி சர்வேர் ஆகிறதுக்கு வந்து திரும்ப நல்ல க்ரோத் எடுக்கும். எல்லாமே நல்லா நம்ம க்ரூம் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்கும். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து மற்ற டேங்க் மாதிரி இந்த இடத்துல வைக்கணும் இந்த இடத்துல வைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் அழகாக ஒரு ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சிடலாம். ரொம்ப இடம் ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியே நீங்கள் ஈஸியாக எங்கே வேணால் வச்சுக்க முடியும். பட் டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க. டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து எல்லோயிஷ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து எல்லாமே ஆட்டோ சிஸ்டம் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே ஃபுட் போட தேவையில்ல. நீங்கள் அப்படி சப்போஸ் வந்து ரொம்ப தேவை, இந்த லீஃப்லாம் வந்து அடிக்கிற சம்மரில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். ஏன்னா 95% வந்து இது ட்ரை ஆகாது. ஏன்னா நீங்கள் வாட்டரில் தான் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி அந்த ஸ்டெம்மு வந்து கரெக்டாக 1 inch தண்ணி போகிற மாதிரி வைங்க. அது மேலே கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2-3 ஸ்ப்ரே அவ்வளோதான். நீங்கள் வந்து இதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸாகவே இருக்கும். அதுவும் சம்மரில் தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த இப்போ இருக்கிற வின்டர் சீசன் சென்னைக்கு வந்து இதெல்லாம் தேவையே படாது. அதுவே நல்லா க்ரீனிஷாக வந்து சூப்பராகவே இருக்கும். பட் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளான்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்ண ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், வேறு மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்கள் தண்ணி வைக்கிறப்போ மட்டும் கரெக்டாக அது வந்து அந்த 1 inch இது கொஞ்சம் இறங்கியிருக்கு. நான் வீடியோக்கு எடுத்து பண்ணும்போது வந்து இறங்கிருச்சு. ஸோ அந்த வாட்டர் லெவல் மட்டும் கரெக்டாக ரூட்டுக்குலேருந்து 1 inch இருக்கிற மாதிரி கீழே வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க. மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, கீழே மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இது ரெடி ஆகிடும். இது வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த பெபிள்ஸ் கீழே வரைக்கும் வந்துடும். மேலேயே நல்லா பார்க்கறது நல்லாயிருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு பவுல் வந்து நீங்கள் ரெடி பண்ண மாதிரி பக்காவாக உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது ஸ்விம்ஸ் நீங்கள் வந்து இப்போ நான் ரெட் செரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேறு கலர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா இன்னும் பார்க்கறது சூப்பராக இருக்கும். பட் நிறையாவும் போடாதீங்க. அது டெவலப் ஆகிக்கிட்டோம். பட் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா இப்போ இது ஒன்றுமே இல்லை. இதில் வந்து இந்த இதில் வந்து ஒரு பீட்டா போடுறதுக்கு வந்து அது இடம் பத்தாது. ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது கான்செப்டில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்காவாக பண்ணிக்கலாம். இப்போ இதிலே பீட்டா போடுறீங்கன்னா இந்த பெபிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. பெபிள்ஸ், ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சாண்ட் லெவலும் கம்மி பண்ணிடணும். அப்போ தான் அதுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். நம்ம வந்து எல்லாம் இந்த கடையில் வச்ச மாதிரி சின்ன கப்லேயே பீட்டா போட்டிங்கன்னா அது இருக்கும். பட் அது வந்து ஹாப்பியாக இருக்காது. அது ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தெளிவாக பண்ணுங்கள். ஸோ
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த செட்டப்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு வந்து ஒரு பேக்கெட் 30 ருபீஸ், 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன் 60 ருபீஸ். அதுக்கப்புறம் அந்த பெபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் பெபிள்ஸ் வந்து அது 100 ருபீஸ். பின்னாடி இருக்கிற ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 60 ருபீஸ். ஓகே, அப்புறம் வந்து இந்த பவுல் வந்து ஒரு 120 ருபீஸ். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற செடி இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற பேம்பூ ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 75, அது வந்து நான் 3 வாங்கியிருக்கேன். நான் இன்னொரு சின்ன செட்டப்பும் வச்சுருக்கேன், அதை நான் அப்புறமா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு பிளான்டட் அக்வேரியமோ அப்படி இல்லைன்னா ஒரு பவுல், இது வந்து ஆக்சுவலாக அக்வாஃபோனிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் புரியுனுக்காக நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் இனிமேல் சின்னதாக உங்களுக்கு வந்து பட்ஜெட் ரேட்டில் நிறையா வரும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி இன்னும் நல்ல கண்டென்ட்டோட ஸ்ட்ராங்கான கண்டென்ட் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.